சலீம் ஒரு கிராமத்துல வசிச்சுக்கிட்டு வந்தாரு. அப்ப அந்த ஊர்ல மழைக்காலம் தொடங்குச்சு. தினமும் மழை பெஞ்சதால அந்த ஊரே ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அதனால சலீம்க்கு அடிக்கடி சளி பிடிச்சது. இது காரணமா குளிக்கவே ரொம்ப பயந்தாரு. சலீம் இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலைனா ஒன்னும் ஆகிடாதுன்னு நினைச்ச சலீம் 2 நாளா குளிக்காம இருந்தாரு. 3வது நாள் அவரோட உடம்புல இருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுச்சு. சரி, வெந்நீல் வச்சாவது இன்னைக்கு குளிக்கலான்னு வெளியில போய் நெருப்பு மூட்டை பார்த்தாரு. ஆனா நாள் பெஞ்ச மழை காரணமா நெருப்பு வைக்க வச்சிருந்த விறகு எல்லாம் நனைஞ்சு போய் இருந்துச்சு. உடனே சலீம் நாளைக்கு குளிச்சுக்கிடலான்னு இருந்துட்டாரு. இப்படியே ஒரு வாரமா குளிக்காம இருந்த சலீம் ஒரு நாள் டீ குடிக்க டீ கடைக்கு போனாரு. டீ வாங்கிட்டு பக்கத்துல இருந்த பெஞ்சில போய் உட்கார்ந்தாரு. அங்க சலீமோட பக்கத்து வீட்டுக்காரர் உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட, என்ன சலீம், இவ்வளவு துர்நாற்றம் வீசுது? என் வீட்டு ஆடு கூட இவ்வளவு துர்நாற்றம் வீசாதுன்னு சொன்னாரு. இத கேட்ட சலீம் கோபப்பட்டாரு. அந்த ஆளை ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாரு. இத பார்த்த எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. கீழே விழுந்தவனை தூக்கி விட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்தினாங்க. ஆனா கோபக்காரனான பக்கத்து வீட்டுக்காரர், அது எப்படி சலீம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன அடிக்கலான்னு கோபப்பட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு. இத கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சலீம கூட்டிக்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பினாரு. அங்க வந்த சலீம் கிட்ட, என்ன விஷயம், எதுக்கு இவரை அடிச்சீங்கன்னு கேட்டாரு. உடனே சலீம் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. இத கேட்ட பஞ்சாயத்து தலைவர் என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு. அப்பத்தான் சலீம் சொன்னாரு, வேணும்னு அந்த ஆட்டை கூட்டிக்கிட்டு வந்து சோதிச்சு பாருங்க. 2 பேர்ல யாரு அதிகமா நாத்தாவடிக்கிறான்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன்னோட தோட்டத்துக்கு போய் அவரோட துர்நாற்றம் பிடிச்ச ஆட்டை இழுத்துக்கிட்டு வந்தாரு. அந்த ஆடு பல நாள் குளிக்காம கெட்ட வாடை அடிச்சுச்சு. அந்த ஆட்டு பக்கத்துல போன பஞ்சாயத்து தலைவர் ஆட்டோட வாடை தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டாரு. இத பார்த்த எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. இதை விட சலீம் ஒன்னும் கெட்டவாட அடிக்க மாட்டாருன்னு நினைச்ச பஞ்சாயத்து தலைவர் அந்த ஆட்டை கையில பிடிச்சுக்கிட்டே சலீம் கிட்ட போனாரு. அப்ப அடிச்ச கெட்டவாடையில பஞ்சாயத்து தலைவரும் அந்த ஆடும் சேர்ந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இத பார்த்து அங்க இருந்த எல்லாரும் ஒரு பக்கம் சிரிப்பும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க. அவ்ளோ கேவலமான வாடைய சலீம் மேல அடிக்குதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இனி சலீம் இருக்கிற பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு செஞ்சாங்க.